ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. ஆமாங்க. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம் போல இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. சிலுவை பற்றிய உபதேசத்தை கேட்கும்படியாக அநேக காரியங்கள் வந்து ஸ்திரீகளுக்கும் எல்லாவற்றையும் ஒதுக்கி வச்சுட்டு துதிக்கும்படியாகவும் வார்த்தைகளை கேட்கும்படியாகவும் இப்படி ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்தாரு. அதற்காக நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். சிலர் வந்து அதை வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன நினைப்பாங்கன்னா, காலங்கத்தால் போகிறாங்க, எங்கேயோ கிளம்பி போகிறாங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. டெய்லி போகிறாங்க, என்னதான் போகிறாங்க, இவங்க என்னதான் கற்றுக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம பைத்தியமாக தெரியும். அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எதுக்குமே இல்லாதவங்கள மாதிரி தெரியும். ஆனால் ஆண்டவர் வந்து நம்மளை எப்படி வச்சிருக்கிறாராம், பலனாக வச்சிருக்கிறாராம். இந்த வார்த்தைகள்லாம் கேட்கும்போது நமக்குள்ள ஒரு பலன் வந்து புது பலன், காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அவருடைய பலன் நமக்குள்ள இறங்கிட்டு இருக்கிறது. இந்த சிலுவை பற்றிய உபதேசத்தை தியானிக்கும்படியாக கர்த்தர் இந்த சிலுவையில் வந்து அவர் எவ்வளவோ பாடுகளை வந்து சகிச்சாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொல்கிறார். அவர் எப்படி ஒப்பு கொடுத்துருப்பாரு பாருங்களேன். அவர் செல்ல பிள்ளையா அவருடைய சமூகத்தில் நித்தமும் மன மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறாரு. தேவன் எவ்வளோ அவர் மேலே அன்பு வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட தன்னுடைய குமாரனையே, ஒரே பேரான குமாரனையே நமக்காக சிலுவையில் அறையும்படியாக அவருடைய சித்தத்துக்கு அவர் வந்து அனுப்பி விடுறாரு. பிதா அனுப்பி விடுறாரு. அப்போ அவருக்கு எவ்வளோ அன்பு பாருங்க. ஒரே பேரான குமாரன் நித்தம் அவருடைய சமூகத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு பிள்ளை, ஒரு செல்ல பிள்ளை. அவரோட மடியில் இருக்கிற பிள்ளை, செல்ல பிள்ளையே நம்மளுக்காக அவர் கொடுத்துருக்கிறாரு, அடிக்கப்படும்படியாக. எதுக்காகனா பார்த்திங்கன்னா, நம்ம பாவத்தில் இருக்கக்கூடாது, நம்ம சாபத்தில் இருக்கக்கூடாது, நம்ம வந்து அந்த அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடாது, நம்ம நுகங்கள் எல்லாம் முறிக்கப்படணும், பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார். அப்படியாக அவர் குமாரனாக அவர் வந்து இந்த உலகத்தில் உருவெடுத்து வந்து அந்த சிலுவைக்காக ஒப்பு கொடுத்தார். அவர் வந்து அந்த அவருடைய சித்தத்தை செய்யறதுக்கு இதோ வருகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எந்த ஒரு காரியத்துக்காகவும் அவருடைய சித்தத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் வந்து எல்லாவற்றையும் நன்மையாக செய்கிற தேவன். எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் அவர் சித்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கணும். எந்த ஒரு டிசிஷன் எதுனாலும், நம்மளுடைய சொந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய காரியங்களாக இருந்தாலும் சரி, தேவ சமூகத்தில் ஆராய்ஞ்சு பார்த்து அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது தேவன் அதில் கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார். அதுக்குண்டான வழிவாசல்களை அவர் திறக்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்தது சகிப்புத்தன்மை வந்து அவருக்கு எவ்வளோ இருந்திருக்கு பாருங்கள். யாக்கோபு 1:12, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனை எத்தனை அவருக்கு சோதனை வந்தது நீங்களே பார்த்துருப்பீங்க. அவர் சிலுவையில் பட்ட பாடு கொஞ்சம் தானா, எத்தனை அடிகள், ஏறக்குறைய 5000 காயங்கள் அவருடைய உடம்புகளை, 5000க்கு மேலே காயங்கள் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. நினச்சி பாருங்களேன், ஒரு காயம் இப்படி கையில் பட்ட உடனே எப்படி துடிச்சு, தலைக்கு பட்டா எப்படி துடிச்சு போகிறோம். அந்த பிதா நம்மளுக்காக அவரை எவ்வளோ அன்பு வச்சிருந்தா, நேசிச்சிருந்தா, அவரை நம்மளுக்கு இந்த மாதிரி அடிக்கப்படும்படியாக ஆட்டுக்குட்டியாக, வாயை திறக்காத ஒரு ஆட்டுக்குட்டியாக அவர் நம்மளை கொடுத்துருப்பாரு. எத்தனை அடிகள், எத்தனை அவருக்கு வாரினால் அடித்தாங்க, எத்தனை முள்முடிகள், எத்தனை காரி முகத்தில் துப்புனாங்க, அவர் தலையில் குட்டினாங்க. அது மாத்திரம் இல்லை, அவருடைய ரத்தத்தின் பெருவெள்ள துளிகளாய் தரையில் ஓடிச்சு அவருடைய ரத்தம். எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்க. ஆனாலும் அவர் கஷ்டப்பட்ட போது கூட அவர் என்ன சொன்னாருன்னா, அவருடைய மன்னிக்கிறவராக இருந்தார். எப்படி மன்னிச்சாரு பார்த்தீங்கன்னா, லூக்கா 23:34 வாசிக்க கேட்போம். என்றார். எவ்வளோ அடி அடிச்சாங்க அவரை, எவ்வளோ பாடு.
எத்தனையோ காரியங்களை செஞ்சுருக்க முடியும். ஆனாலும் இந்த பூலோகத்தில் வந்து மனுஷ ரூபம் எடுத்து அவர் வந்து நம்மளுக்காக வந்து அநேக அடிகள் பட்டார், நம்மளுக்காக அநேக உபத்திரவங்க பட்டார், நம்மளுக்காக எத்தனையோ பரியாசம் பண்ணப்பட்டார். அவருடைய வஸ்திரங்களெல்லாம் உருவிக்கொண்டு அவரோட பேரில் சீட்டு போட்டாங்க. எத்தனையோ காரியங்கள் வந்து இந்த மாதிரி சிலுவையில் அவர் அரைஞ்சாருங்க. எப்படி அரைஞ்சாங்க, அந்த காலில் இருந்து ரெண்டும் பின்னிக்கிட்டு இருந்து அந்த நரம்பில் அடிக்கும்போது எவ்வளோ நேரம் அந்த சிலுவையில் தொங்கிட்டு அந்த ரத்தம் எவ்வளோ நேரம் அதில் சொட்டிக்கிட்டு அதில் அந்த மாதிரி யாராலுமே இருக்க முடியுமா நினச்சி பாருங்களேன். ஒரு செகண்ட் நம்ம ஒரு துளி ரத்தம் சிந்தினால ஐயோ எனக்கு அடிபட்டுருச்சு, ஐயோ எனக்கு கஷ்டமாயிருச்சுன்னு நம்ம நினைக்கிறோம். எவ்வளோ அடிகள், எவ்வளோ பரியாசங்கள், எவ்வளவோ அவமானங்கள், நிந்தைகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் சகித்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கியும் நம்ம அவருக்காக ஏதாவது சகித்து கொள்ளுகிறோமா யோசனை பண்ணி பார்க்கணும். நம்ம அநேக கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது சகிப்புத்தன்மையில் தான் இருக்குது. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம என்ன பண்ணுறோம், மூஞ்சை தூக்கிக்கிட்டு லாங் ஃபேஸ் வச்சுக்கிறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு பாஸ்டர் எதுக்காக ஏதாவது ஒன்று கண்டித்து சொல்லிட்டா கூட அடுத்த வாரமே சபைக்கு போக மாட்டாங்க. சபை கூடி வருதில் ஒரு விட்டு விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்த சபையில் வந்து தான் நம்ம சார்ஜ் ஏற்றப்படுறோம். ஒரு மொபைலுக்கு எப்படி சார்ஜ் ஏற்றுறது நம்மளுக்கு எவ்வளோ முக்கியமாக இருக்குது. சார்ஜ் இல்லைன்னா அடுத்த நிமிஷம் நம்ம யார்கிட்டனா நம்ம கான்டாக்ட் பண்ண முடியுமா? அந்த மாதிரி தான் அந்த சார்ஜ் வந்து எங்கே கிடைக்கிது, இந்த இடத்துல வந்து அந்த சத்தியத்தை கேட்குற போது தான் உங்களுக்கு சார்ஜ் ஆகி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன முடிவு எடுக்கணுன்றதை கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறவராக இருக்கிறார். மன்னிக்கிற போது தான் மன்னிப்பு வந்து எவ்வளோ முக்கியன்றதை கர்த்தர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. லூக்கா 23:34 அப்பொழுது இவர்களுக்கு மன்னியும்ன்றார். கொலேசியர் 3:13 வாசிக்க கேட்போம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு வேறு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்ன்றாரு. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல் கிறிஸ்து எப்படி மன்னிக்கிறார் பார்த்தீங்களா? கன்னத்தில் காட்டி கொடுத்த யூதாஸ்தை அது சிநேகிதனே என்று சொல்கிறாரு. நம்மளால் சொல்ல முடியுமா? யோசனை பண்ணி பாருங்களேன். ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா கூட இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கிறிஸ்துவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா, எதையும் சகிச்சு கொள்ளுகிற தன்மையும் இல்லை, மன்னிக்கிற தன்மையும். அவங்க எங்களை செஞ்சுட்டாங்க, நான் மன்னிக்க முடியாது, அவங்க முகத்தில் முழிக்க முடியாது, இப்படி தான் இருப்போம், இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் அவர் மாதிரியை வச்சுட்டு போகிறார். ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைவு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்குள் மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்கன்றாரு. மன்னிக்கிற தன்மை நமக்குள்ளே இருக்கணும். அதை வந்து தேவன் வந்து எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். யாக்கோபு 4:6 வாசிக்க கேட்போம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, அதனால் தேவன் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆமாங்க, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எப்படி இருக்கிறாரு? எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கிறார். நம்ம சாதாரணமாக போயிட்டே தான் ஏதாவது ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டா கூட யாருன்னா பார்த்து கேட்டாங்கன்னா, இந்த ட்ரெஸ்ஸா நான் இங்கே எடுத்தேன், இதில் வாங்கினேன், இவ்வளோ அமௌண்ட்டு, இந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களில் கூட பெருமை இருக்குங்க. நம்ம பார்க்குற பார்வையில் பெருமை இருக்குது. ஒருத்தரை ஏளனமாக பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயும் பெருமை இருக்குது. நம்ம பார்க்குற பார்வை, நம்ம செய்கிற செய்கையில், நம்மளுடைய நடக்கையில் எல்லாவற்றிலும் தேவன் வந்து பரிசுத்தத்தை விரும்புகிற தேவனாக இருக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. பரிசுத்தம் எதுலலாம் இருக்குது? இதிலலாம் இருக்குது. பெருமைன்ற ஒரு இது வந்து மனசுக்குள்ளே வந்ததுன்னா அந்த பெருமையினாலே எத்தனையோ பேர் வந்து அழிஞ்சு போயிருக்கிறாங்க. அந்த பெருமை வந்து வரவே கூடாது நம்மளுக்குள்ள. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பிலிப்பியர் 2:7 வாசிக்க கேட்போம். ஆமாங்க, எவ்வளோ தாழ்மை அவருக்குள்ளே இருக்குதுன்றதை நம்ம அவரை பார்த்து தான் கற்றுக்க முடியும். ஒவ்வொன்றுத்துக்கும் அவர் வந்து நம்மளுக்கு மாதிரியை வச்சுட்டு தான் நம்மளுக்கு போயிருக்கிறார். மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அவர் 33 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் பிதாவோட சித்தத்தை செய்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கறது வரைக்கும் ஒரு தச்சனா, ஒரு தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சு வேலை செஞ்சுட்டு இருந்தார். அது மாத்திரம் இல்லை, ஒரு தாய்க்கும் அவர் கீழ்ப்படிஞ்சு தான் இருந்தார். அந்த தாயை கடைசி
நேரத்தில் கூட சிலுவையில் அறைய போகிற நேரத்தில் கூட ஒருவர்கிட்ட சொல்லி யோசேப்புன்ற ஒருத்தர்கிட்ட சொல்லி என்னுடைய தாய் இவங்கள பார்த்துக்கோங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டு தான் வராரு. அப்படி அவருக்குள்ளே இருக்கிற எல்லாவற்றையும் நிறைவேற்றி தாழ்மையாக இருக்கிறாரு பாருங்கள். அவருக்குள்ளே இருக்கிற தாழ்மை எப்படிப்பட்டதாக இருக்குது பாருங்கள். சிலுவையின் மரண பரியந்தம் யாரால அந்த மாதிரி தாழ்த்த முடியும்? நம்ம ஒருத்தர் தாழ்த்தி நம்மளுக்குள்ள பெருமை இல்லாமல் தாழ்மையாக இருக்கும்போது கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஒவ்வொரு நாளும் கிருபையை கேட்டு நம்ம செபிக்கணும், தாழ்மையாக இருக்கணும். எவ்வளோதான் நம்மளுக்குள்ள என்ன இது வந்தாலும் நம்ம பழைய நிலைமையை நினச்சி பார்க்கணும். கர்த்தர் நம்மளுக்கு இப்படி தானே, இந்த இடத்துல தானே நம்மளுக்கு விடுதலை கொடுத்தாரு, நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருக்கணும். 10 குஷ்டரோகிகள் இருந்தாங்க, அதில் ஒருத்தந்தான் ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்கிறான். நம்ம எப்படி இருக்கணும்? நன்றி உள்ளோம் நிறைஞ்சவங்களாக இருந்தோம்னா தாழ்மை உணர்வு தானாக வரும். ஒரு டாய்லெட் கழுவுறதுல கூட ஒரு தாழ்மை இருக்குது. நம்ம சர்ச்சு தானே, சர்ச்சு எப்படி போனால் என்ன அப்படின்னு இருக்கக்கூடாது. சர்ச்சை பெருக்கிறதுலையும் அதை சுத்தம் பண்ணுறதுலையும் அதை க்ளீன் பண்ணுறதுலையும் தேவன் பார்ப்பார். எல்லா விஷயத்துலையும் ஒரு தாழ்மையை எதிர்பார்ப்பார். நீங்கள் வீட்டில் எப்படி இருக்கிறீங்க, வெளியில் எப்படி இருக்கீங்க, அதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பார். சரிங்களா? நம்ம எப்பொழுதும் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். அவர் தாழ்மையை எப்படி நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு பார்த்திங்கன்னா, முதலாவது ஒரு தாழ்மையை கானா ஒரு கல்யாண வீட்டில் நம்ம பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பாருங்க, அவ்வளோ பெரிய அற்புதம் செய்கிறவர், ஆனாலும் பொறுமையோடு அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாரு. இன்னும் எனக்கு நேரம் வரல. எங்கேருந்து வரணும் நேரம்? பிதாவின் இடத்துலேருந்து வரணும். அவர் பிதாவின் இடத்துலேருந்து ஒரு வார்த்தை வரலன்னா கூட எதையுமே செய்ய மாட்டார். அப்போ அதுலேயும் தாழ்மை இருக்குது. தேவனிடத்தில் காத்து கொண்டு இருக்கிறது, அதுவும் ஒரு தாழ்மை. இங்கே இப்போ உங்களுக்கு எவ்வளவோ வேலை இருக்குது, ஆனாலும் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு உக்காந்துருக்கீங்க பாருங்கள், இதுலேயும் ஒரு தாழ்மை இருக்குது. சரிங்களா? இந்த தாழ்மையை தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். வார்த்தைகளை கேட்குறதுல தாழ்மை இருக்கிறது, அதை விரும்புகிறவராக இருக்கிறாரு. ஒருத்தர்கிட்ட சொல்கிறதுல உங்களுக்கு தாழ்மை இருக்கிறது, அதையும் தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். சரிங்களா? எவ்வளவோ வேலைகள் இருக்கும், எவ்வளவோ இருக்கும், ஆனால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை தேவனுக்கு கொடுத்தே ஆகணும். நம்ம இதில் தாழ்மை இருக்குது. சரிங்களா? ஜெபத்துலேயும் தாழ்மை இருக்குது. ஒருத்தருக்காக ஜெபிக்கணும். ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அதை பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது. அதற்காக நம்ம இருதயம் அவங்களுக்காக மன்றாடி ஜெபிக்கும் போது அதில் தாழ்மை இருக்குது, ஜெபத்துலேயும் தாழ்மை இருக்குது. சரிங்களா? நம்ம ஒவ்வொருக்காகவும் ஜெபிப்போம். சரிங்களா? அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார். சரி, ஓகே. அடுத்தபடியாக ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் நான். ஒரு 2 பேர் இருந்தாங்க. சிலுவையை தூக்கிக்கிட்டு அப்படியே நடந்து போகிறாங்க. ஒருத்தர் சிலுவை ரொம்ப பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சோண்டு அந்த காலை வெட்டிடுவோம் அப்படின்னு வெட்டிட்டாரு. இன்னொருத்தர் அந்த சிலுவையை தூக்கிட்டு நடக்கிறாரு. அது ஒரு மலைக்கும் இன்னொரு மலைக்கும் நடுப்புற ஒரு கேப் இருக்குது. ஒருத்தர் வெட்டிட்டாரு, ஈஸியாக போயிட்டாரு. ஈஸியாக போயிட்டு அந்த மலை மூட்டில் நின்றுட்டு யோசனை பண்ணுறாரு, ஏன்னா வெட்டிட்டாரு, அதில் போட்டு ஏற முடியல அவரால். இன்னொருத்தர் முழு சிலுவையும் சுமந்துட்டு முடியாமல் சகிச்சு அதை அவ்வளோ பாடுகளுக்குள்ளே உபத்திரவங்களுக்குள்ளே கடந்து அப்போது அவர் எடுத்துகிட்டு போகிறாரு. எடுத்துகிட்டு போயிட்டு இவர் அங்கே அந்த இடத்துல நின்றுட்டு யோசனை பண்ணி பார்க்குறாரு, என்னடா நம்ம வெட்டிட்டோமே, எப்படி போவோம் நம்ம அப்படின்னு யோசனை பண்ணுறாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா, சிலுவையை சுமந்து சகிச்சுட்டு வந்தார் பாருங்க. அந்த சிலுவையை போட்டுட்டு அந்த 2த்துக்கும் நடுப்புற அந்த சிலுவையில் நடந்து மேலே ஏறி போய் தேவனுடைய சமூகத்தில் சேர்றாரு. இன்றைக்கி நம்மளுக்கு இந்த இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம படுற பாடுகள், உபத்திரவங்கள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாமே தேவனுக்கு நம்ம பிரியமாக இருக்கிறோன்றத தேவன் இதன் மூலமாக நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். சிலுவையை சகிக்கிறவன் பாக்கியவான். சரிங்களா? இன்றைக்கி எத்தனையோ பாடுகள் நம்மளுக்கு உண்டு, உபத்திரவம் உண்டு. கிறிஸ்துவ வாழ்க்கை ஈஸின்னுலாம் சொல்ல முடியாது. கிறிஸ்துவ வாழ்க்கை கரெக்டாக நம்ம ஃபாலோ கிறிஸ்து அவன் தான் சொல்கிறாங்க. அப்போ கிறிஸ்துவ போல் ஃபாலோ பண்ணால் தான் நம்ம கிறிஸ்துவ போல் இருக்க முடியும். அந்த சிலுவையை சகிச்சா மாத்திரம்தான்
ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினம் என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்கிறாரு. தன்னைத்தானே வெறுக்கணும். எத்தனை காரியங்கள் பூமியில் உலக காரியங்கள் இருக்குது, அநித்தியமான காரியங்கள் இருக்குது, நித்தியமாக நம்மளை வச்சுருக்கிறாரு. அநித்தியமான காரியங்கள் எல்லாவற்றையும் தள்ளி உதறி போட்டு நித்தியமான காரியங்களுக்காக நம்மளை தெரிஞ்சு கொண்டு இருக்கிறாரு. எவ்வளவா நம்மளை நேசித்திருந்தா அவருடைய சொந்த குமாரனுடைய ரத்தத்தையே நம்மளுக்காக சிந்தி நம்மளை மீட்டு நம்மளை ரட்சித்து இன்றைக்கி அவரோட பிள்ளையாக வச்சுருக்கிறாரு. இதுக்காக நம்ம அனுதினம் அவருக்கு நன்றி உணர்வு உள்ளவர்களாய் அவருக்கு ஏதாவது நம்ம போய் அவருடைய சமூகத்தில் நிற்கணும்னா முதலாவது அவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்குறது அன்பை எதிர்பார்ப்பார். அன்பு இல்லைன்னா நம்ம வேஸ்ட்டு. அன்பு இல்லைன்னா நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. அன்பு தான் பிரதானம்னு சொல்கிறாரு அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறாரு, அன்பு உனக்கு இல்லைன்னா வெண்கல ஓசையிடுகிற சத்தமிடுகிற பாத்திரத்தை போல தான் நம்ம இருப்போம். அந்த பாத்திரம் என்னத்துக்கு உதவும்? அப்படியே சும்மா தண்ணி பிடிச்சி வச்சுருப்பாங்க. அந்த தண்ணி பிடிச்சி வச்சுருக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? அந்த தண்ணி 4 பேருக்கு கொடுத்தா தானே அந்த பாத்திரமே போய் கொடுத்துட முடியுமா? கொடுக்க முடியாது. அன்பு இருந்தால் நீங்கள் தான் மொண்டு கொடுக்க முடியும். மொண்டு கொடுங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க பூமியில் தண்ணி தாகத்தோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுங்க. நம்ம வெண்கல பாத்திரமாக இருக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. தேவனுக்காக எழும்பி ஏதாவது செய்யணும். அவரோட சமூகத்தில் போய் நம்ம நிற்கணும்னா அன்பு நம்மளுக்கு முக்கியம். ஒருவரை நேசிக்கணும். ஒரு பேரில் ஒரு குறை உண்டானால் அவர்களை கிறிஸ்து மன்னித்தது போல் நாமும் மன்னித்து அவங்களுக்காக நம்ம வேண்டுதல் செய்கிறவர்களாகவும் விண்ணப்பம் செய்கிறவர்களாகவும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாகவும் நம்ம அனுதின வாழ்க்கையில் நம்ம அவருடைய சித்தத்தை அறிந்தவர்களாகவும் அதை சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவர்களாகவும் இருக்கும்போது கர்த்தர் நம்மளுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். சரிங்களா? நம்ம தேவனிடத்தில் நம்ம அவரை என்னென்ன வார்த்தை கொடுத்தாரோ அதெல்லாம் கொடுக்கும்படியாக நம்ம அவர்கிட்ட வேண்டி நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் அதன்படியாக செய்வார். சரிங்களா? சோத்திரிக்கிறோம். அப்பா, எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சமூகத்தில் வருகிறோம் தகப்பனே. கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாதாக. ஆவியானவரே, இந்த நாளிலும் தகப்பனே அப்பா நீங்கள் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது தகப்பனே. ரட்சிக்கப்பட்ட எங்களுக்கோ தேவ பலனாக இருக்கிறது அப்பா. ஐயா, ஒவ்வொருக்குள்ளும் தேவ பலன் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பலன் உள்ள ஆவிகள் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா, பலவீனப்படுத்துகிற ஆவிகள் எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால தகப்பனே. அப்பா, இப்பொழுதே அப்பா உம்முடைய வல்லமை ஒவ்வொரு மீது அப்பா உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஐயா, உம்முடைய சித்தத்தை அறிந்தவர்களாய் அப்பா நீர் எப்படி தகப்பனே அத்தனை பேருக்கு அப்பா நீர் அந்த சிலுவை பாடில கூட தகப்பனே ஒவ்வொருவரும் நினைத்தரலி அவர்களுக்காக தகப்பனே நீங்கள் வேண்டிக் கொண்டீங்க ஏசப்பா. ஐயா, அப்படியாக தகப்பனே ஒவ்வொருக்கும் மன்னிக்கிற அன்பையும் தகப்பனே மனதுருக்கத்தின் அன்பையும் கொடுத்து என் தேவனே அப்பா இந்த பூமியில் நீர் வச்சிருக்கிற உம்முடைய சித்தத்தங்களை அறிந்தவர்களாய் ஐயா உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் எங்களை ஒவ்வொருவரையும் எடுத்து பிரயோஜனப்படுத்தும்படியாய் உங்கள் கரத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. ஐயா, சோத்திரிக்கிறோம் ராஜா. நீங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்க டாடி. உங்கள் சித்தம், உங்கள் திட்டம், உங்கள் தரிசனம் அப்பா இந்த பூமியில் நிறைவேறட்டும் டாடி. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்விலும் நிறைவேறப்பட தேவன் கிருபை செய்வீராக. உங்கள் சித்தத்துக்கு மாறாக எதையுமே செஞ்சிடக்கூடாது, பேசிடக்கூடாது, நடந்துடக்கூடாது ஏசப்பா. என் தேவ ஆவியானவர் கரம் அப்பா இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாய் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் அனுதினம் தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு உங்களை பின்பற்ற என் தேவனே எத்தனையோ பூமியில் பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள் ஐயா எத்தனையோ போராட்டங்கள் தகப்பனே. ஆனாலும் தகப்பனே உம்முடைய சமூகத்தில் அப்பா சமாதானம் உண்டு ராஜா. எங்களை கூட்டி சேர்த்து உம்முடைய சமாதானத்தை எங்களுக்குள்ளே வைத்து போகிறீரே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் டாடி. நீர் சிந்தின ரத்தம் வீணாய் விருதாய் போகாதபடி இந்த பூமியில் அப்பா ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக என் தேவனே நீங்கள் சிந்தின ரத்தம் அப்பா இன்றைய தினத்திலிருந்து ஆளுகை செய்யட்டும் அப்பா. உங்கள் கரத்தில் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்து கொள்வீராக. ஐயா தகப்பனே, இன்னும் அநேக பிள்ளைகளை கொண்டு வந்து ரட்சித்து உம்மண்டையில் சேர்த்து கொள்ளும்படியாய் உம்முடைய அன்பின் கயிறுகளால் இழுத்து கொள்ளும்படியாய் உங்கள் கரத்தில் முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக.